சோ மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற இன்னொரு கட்சி தமிழகத்துல வரும்போது நான்லாம் வேற மாதிரி எனக்குன்னு தனி கொள்கைகள் இருக்கு. நான் பேசுறதுதான் வேற. நான் மக்களுக்காக மட்டும் வந்திருக்கேன். எல்லாமே திராவிட ஆட்சிகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வச்சுக்கிட்டே இருந்தாரு மக்கள் முன்னாடி. திராவிடம் அப்படிங்கிறது டிஎம்கே குடும்ப ஆட்சியா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசின அவரு இன்னைக்கு திமுக கூட கரைஞ்சு உருக்கி அப்படியே குழஞ்சு எப்படிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்திலும் உள்ளாயிருக்காங்க. சோ இவர் ஏன் திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட், அவர் எதுக்காக அந்த டிஎம்கே கூட போயிட்டு இப்ப சேர்ந்தாரு? மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது டோட்டலா முழுக்க முழுக்க மக்களுடைய நீதிக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன கமல்ஹாசன் இப்போ ராஜ்யசபா சீட்டுக்காக போயிட்டாரா என்ன அப்படின்னு மக்கள் ஸ்டில் இன்னைய வரைக்கும் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. நான் இப்போ ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டேன், நான் எம்பியோட கேண்டிடேட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அவர் காலரை தூக்கி விட்டுட்டு போனாலும் மக்கள் பின்னாடி அவர் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான் இன்னையனுடைய ஒரு பிக்கெஸ்ட் கேள்வியாவும் இருக்கு. சோ என்னதான் நான் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டப்பா அவர் பேசினாலும் அவர் என்ன எல்லாரும் சொல்றாங்க, இவரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் திமுகவில இணைஞ்சாரு அப்படிங்கிறது தான் அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளாக் மார்க். அவரு இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டை வாங்கியிருந்தாலும் அவருக்கான ஓட்டிங்ஸ் எல்லாம் விழுமா விழாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. சோ இப்ப எல்லாருமே அவரை பத்தி என்னங்க நீங்க என்னங்க இப்படின்னா ராஜ்யசபா சீட்டுக்காக தான் நீங்க போனீங்களா, நான் உங்களுக்கு வந்திருக்கேன், திமுகவை இவ்வளவு நாள் நீங்க கழுவிலாம் ஊத்துனீங்களே அப்படின்னு ரீசெண்ட் டேஸ்ல நியூஸ் அதாவது செய்தியாளர்கள் எல்லாரும் போயிட்டு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவாவே கேக்குறாங்க. ஒண்ணுமே சொல்லாம கடகட நடந்து போறவரு திரும்ப என்ன நினைச்சாரோ ரிட்டர்ன் சொல்றாரு, மக்களுக்கு இது தேவை அதனால நான் வந்தேன் அப்படின்னு. இது எங்க மக்களுக்கு தேவை? திமுக கூட இவர் இணைஞ்சாரு அப்படின்னா மக்களுக்கு என்ன தேவை, என்ன நல்லது இருக்கு அப்படிங்கிறதுதான் மக்களுடைய பார்வையாவும் கேள்வியாவும் இருக்கு. நீங்க பாக்குறவங்க என்ன நினைக்கிறீங்க? திமுகவில் அவர் சேர்ந்ததுனாலதான் அவருக்கு ராஜ்யசபா அங்க போயிட்டு எம்பி சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. இதுல நீங்க எந்த ரகம்? அவருக்கு எம்பி சீட்டுக்கு ஒரு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். சோ நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.